ஹலோ ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஆர்ஜே சங்கர். எல்லோரும் கேட்டிருந்தீங்க எப்படி என்ன இந்த ரபிட் பிளட் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறது, இதுக்கு என்ன சம்போ யூஸ் பண்ணலாம், முழுகைக்கு மற்றது வந்து இது எப்போ வைக்கணும் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன். இதான் போய் நான் இப்போ ஆல்ரெடி வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். அப்ளை பண்ணி இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா 20 நிமிஷம் வந்து மசாஜ் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னென்ன உங்களுக்கெல்லாம் நிறைய முடி இருக்குது, எதுக்காக வைக்கிறீங்கன்னு சொல்லி. எனக்கு வந்து டேண்ட்ரூப் இருக்குது. மெட்டது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த எனக்கு தொட்டமாக வந்து முடி இல்லாமல் இருக்குது. இந்த இதில் எல்லாம் வந்து முடி இல்லாமல் இருந்து இப்போ அதுக்கு வந்து இப்போ இதை நான் வச்சு வரதால் இப்போ எனக்கு அதெல்லாம் வளர வலிக்கிட்டுட்டு இதை வந்து நீங்கள் காலையில் வைக்கலாம். காலையில் வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு முழுகலாம். என்னென்னு சொன்னால், எண்ணெய் எந்த அளவுக்கு தலையில் இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது. மற்றது வந்து எல்லா சம்பவம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, சரியா? இங்கே வர சம்பவம் எல்லாமே வந்து கெமிக்கல். அதால் வந்து இந்த ஜோன்சன் பேபி ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இது நல்லது. மற்றது வந்து சோப்பு போடுறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சோப்புக்கு தான் கூடுதலாக இந்த டேண்ட்ரூப் எல்லாம் பாருது. அதால் வந்து இந்த சோப்பு போடுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மற்றது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வச்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு 12 நாள் அல்லது ஒரு 15 நாளையில் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும். மற்ற வந்து இதை வந்து நைட்டில் வைக்க வேணாம்னு சொல்கிறது காரணம்னு சொன்னால், இதில் வந்து 65 வகையான மூலிகையும் ரபிட் பிளட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்களோ. அதோடு சேர்த்து நாங்கள் இதை வச்சுட்டு ஏசியில் தூங்குற நேரத்தில் ஏசி கூல், இந்த ஒயில் இதுவும் சரியான கூல். அப்போ அதில் வந்து ஜலதோஷம், தும்மல், தனிமை அந்த மாதிரி வாரத்துக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் வந்து இதை நைட்டில் வைக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறது.